Hello friends, welcome to our channel Cookie Pie. Friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கிற இட்லி மாவு வச்சு சூப்பரான ஒரு போண்டா செஞ்சு அந்த போண்டா பாத்தீங்கன்னா வீட்ல ஒரு சாஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான லிஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு, மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கீங்க. இட்லி மாவு பாத்தீங்கன்னா ரொம்ப புளிக்க கூடாது இந்த ரெசிபிக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள், அதாவது லம்ஸ் இல்லாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுக்கிற மாவை 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துக்கலாங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாப்புடு ஜிஞ்சர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியான இருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கிட்டு கேஸை டர்ன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தாளிச்ச தாளிப்பை நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற இட்லி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியிலே பொடியான நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் கையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம வழக்கமாக போண்டா போடல அந்த அளவுக்கு மாவு எடுத்து இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. எண்ணெயில் பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் மீடியம் ஹீட் ஆயிலில் தான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரியே சின்ன சின்ன போண்டாவா எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் இந்த போண்டா பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் ஈவனாக ஃப்ரை ஆகி வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ போண்டாவை பொரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் குயிக்காக ஒரு தடவை ஸ்டர் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியான நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் தக்காளி வதங்கினதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி இப்போ மீடியம் ஃப்ளேமில் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். கெச்சப் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வரட்டுங்க. அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. சாஸ் ஒரு கொதி வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கலையா போண்டா, அதை இந்த சாஸில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த சாஸை நம்ம போண்டா மேலே கம்ப்ளீட்டாக கோட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸ் திக்கானதுமே நீங்கள் கேஸை டர்ன் ஆஃப் பண்ணிட்டு சூடாக பரிமாற வேண்டியதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக் பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் குக்கி பாய். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு வச்சு ரொம்பவே சூப்பரான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் நல்லா காரசாரமாக முருவலாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு, மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கப் அளவுக்கு ரொம்ப புளிக்காத இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை கலக்குன்னு கலக்கிக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸ் இல்லாமல், அதாவது கட்டிகள் இல்லாமல் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் கொடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மாவுக்கு நம்ம ஒரு டெம்பரிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய்,
ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு நறுக்குன இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குவிக்காக ஒரு ஸ்டர் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை குறைக்கிறதோ இல்லை அதிகப்படுத்துறதோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு கேஸை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டெம்பரிங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த டெம்பரிங் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலையை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக ஒரு தடவை மறுபடியும் ஒரு கலக்குன்னு கலக்கிட்டு உங்கள் கையில் நல்லா எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மிக்சர்லேருந்து மாவு எடுத்து இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது எல்லா உருண்டையுமே உங்களுக்கு ஒரே கலரில் ஈவனாக யூனிஃபார்மாக ஃப்ரை ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எல்லா உருண்டையுமே கோல்டன் அண்ட் கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் மீடியம் ஹீட் ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, இந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய் பாய்.